ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போன கோவா ட்ரிப்பு அதை தான் நான் வ்ளாக் பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு ஃப்ளைட்டெல்லாம் காலியாக இருந்தது. ஸோ அதுலேருந்தே கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ டேக் ஆஃப் ஆகுறது ஏன் எடுத்தேன்னா, மேலேருந்து நம்ம சென்னை சிட்டி இந்த நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எடுத்தேன். ஸோ ஒன்ஸ் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனோன்னா பாருங்கள், மேலே போனதும் சென்னை சிட்டி வந்து எவ்வளோ ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட்ஸோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் வந்தோடனே சென்னை சிட்டி வந்து பயங்கர ப்ரைட்டாக டைமண்ட்ஸ் மாதிரி மின்னும். ஏன்னா வந்து நிறைய லைட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட சிட்டியில். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேலேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. இன்னும் நல்லா மேலே ஏறினதும் அப்படியே டார்க்காக ஒரு லைட்டு அங்கங்கே லைட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ரொம்ப அமைதியாக சட்டிலாக இருக்குல்ல மேலே போன உடனே. கீழே இருக்கும்போது எவ்வளோ விலை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம நேரு ஸ்டேடியம், தட் இஸ் நம்ம கோவாவுக்கு வந்துட்டோம். கோவாவில் நேரு ஸ்டேடியம் பேக் சைடில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் கோவா. ஸோ கோவாவோட சதர்ன் பார்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். நார்தர்ன் பார்ட் ஆஃப் கோவாவில் தான் நம்மளுக்கு பீச்சஸில் லைக் சதர்ன் பார்ட்லேயும் இருக்குது. பட் இங்கே வந்து பீச்சஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வந்து வண்டி எடுத்துட்டோம். சரி, கோவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணி ஒரு காரை வந்து ரெண்ட் பண்ணி வாங்கிட்டு அந்த சிட்டியை சுற்றி பார்க்குறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்மளோட ஓலா ஊபர் மாதிரி கேப் சிஸ்டம்லாம் கிடையாது. அவங்களோட கேப் சிஸ்டம் இருக்குது, பட் அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம அப்படி வந்தது தான் இப்போ இந்த பாண்டவா கேவ்ஸ், இதை தான் நம்ம பார்க்க வந்தோம். ஏன்னா ஓட்டி தள்ளிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு கேவ் தான் இருந்தது. நம்ம ஊர் மகாபலிபுரம் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் உள்ளே வந்து கேவ் வந்து ஒரு மேன்மேட் கேவ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேவ். ஸோ இட்ஸ் ஹிஸ்டாரிக் பிளேஸ். இப்போ அடுத்தது நம்ம போகிறது வந்து ஒரு பிக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு மியூசியம். நீங்கள் குட்டி பசங்களோட கோவாவுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் பசங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போகிறோன்னா கோவாவில் வந்து இதெல்லாம் பெஸ்ட் பிளேஸ். பார்த்திங்கன்னா நிறைய அந்த போர்ச்சுகீஸ் ஹோம்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வீடெல்லாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக. இந்த சைடு வந்து நம்ம ஊரில் பழைய காஞ்சிபுரம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து உள்ளே பிக் ஃபுட் உள்ளே என்ட்ரு ஆகுறோம். ஸோ இங்கே வந்து லைஃப் சைஸ் பொம்மைகள் பார்க்கலாம். லைஃப் சைஸ் ஸ்டாச்சூஸ் மாதிரி அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே லைக் அந்த ஊர் கல்ச்சர் எப்படி வந்து கோவா டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து. ஸோ முன்னாடி இருந்த கோவாக்கும் இப்போ இருக்கிற கோவாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மக்கள் எவ்வளோ மாறியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த மியூசியமை பார்த்தா நம்ம தெரியும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் உள்ளே வந்தவொடனே எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படி மியூசியமில் பார்த்தா நம்ம கற்றுக்கலாம். இந்த பொம்மைங்களை பார்க்கும்போது முன்னாடி லைக் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கோவா டெவலப் ஆகாத முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கோவாவில் லிக்கர் ப்ரொடக்ஷன் வந்து காமன். ஸோ இது வந்து வீட்லேயே அவங்க பண்ணுறது, அந்த காலத்தில் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற டிபிக்ட் பண்ணுற ஒரு ஃபுட்டேஜ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த லிக்கர் ப்ரொடக்ஷன் தட் இஸ் ஆல்கஹாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க காசுறது, அந்த எந்த பானையில் காசுறது, அந்த ஒரு பாட்டிலில் போடுறது, அதெல்லாமும் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிக்சர் ஸ்பாட் நான் மிஸ் பண்ணல. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி அகெயின் சேம் பொம்மைங்க தான் திரும்ப. இந்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே துணி துவைக்கிற ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம அந்த கரீபியன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி துவைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இங்கே வந்து வச்சுருக்கிற அந்த ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இதெல்லாம் கவர் பண்ணேன். ஸோ இது வந்து டெவலப் ஆகாத கோவாவோட மக்கள் எப்படி இருந்தாங்கன்றதை டிபிக்ட் பண்ணது. அகெயின் பாட்டரிஸ், கார்பெண்டர், அதுக்கப்புறம் வந்து பசங்க விளையாடுறது. ஸோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப இவ்வளோ பெரிய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறவங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம போர்ச்சுகீஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெட்டு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பாவ் அப்படின்னு சொல்கிற ப்ரெட் ப்ரொடக்ஷன். பாவ் பாஜி அப்படிங்கிறது சென்னையில் மட்டும்தான் பாவ் பாஜி. வெளியிலலாம் போனோன்னா பாவு பாஜிங்கிறது வந்து இந்த ஊர்லலாம் பாவுன்றது வந்து ப்ரெட்டு,
பாஜின்னா எதை வேணால் பாஜின்னு கொடுக்குறாங்க. பாஜிங்கிறது ஒரு சப்ஜி, தட் இஸ் சம்திங் டு டிப் வித், அவ்வளோதான். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அதை ஏமாந்துடாதீங்க. பாவ் பாஜின்னா நம்ம ஊர் பாவ் பாஜி மட்டும் கிடையாது, எல்லா விதமான பாஜிஸும் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்வீட் செல்லர்ஸை இப்போ நம்ம பார்க்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த எடை போட்டு கொடுப்பாங்கள்ல, அதை வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செருப்பு தைக்கிறவர். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப இந்த லைஃப் சைஸ் அந்த பொம்மைங்க தான், லைஃப் சைஸ் பொம்மைங்க. அண்ட் நிறைய கல்ச்சுரல், இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து அந்த பையனுக்கு ஏதோ எண்ணெய் தைச்சி விடுறாங்க, அந்த மாதிரி ஒரு டிபிக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக எப்படி நம்மளோட கல்ச்சர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் எப்படி மாறுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கல்ச்சுரல் டிஸ்பிளே. அந்த ரீஜனில் என்னென்ன மாதிரி டான்ஸஸ், என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறது, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தலையில் தூக்கி வச்சுருப்பார். இங்கே வந்து 3 மதத்தையும் சேர்ந்தவங்க இருக்கிறத வந்து அழகாக டிபிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போர்ச்சுகீஸ் இருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இருப்பாங்க. ஸோ சம்திங் 3 மதமும் இருந்ததை இவங்க வந்து அந்த டைமில் 3 மதமும் உள்ளே வந்ததை இவங்க சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு வெளில வரத்துக்கு மனசே இல்லை. ஸோ அகைன் நான் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த போர்ச்சுகீஸ் வந்ததுக்கப்புறம் வீடு எவ்வளோ பெருசாக மாறி இருக்கு பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வீடெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருந்தது, இப்போ வந்து ஒரு போர்ச்சோட ஒரு வீடு. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ நடந்து பயங்கரமாக டயர்டாகி நம்ம குடித்த ஜூஸ் வந்து கொக்கம் ஜூஸ். ஸோ இது வந்து கார்சினியா இண்டிகா, நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, பட் அதை நான் ஸ்பெல் பண்ணுறேன். இதுதான் அந்த ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயில் இருக்கிற ஃப்ரூட் வந்து இது வந்து அவங்க ஆக்சுவலாக மகாராஷ்டிரா அண்ட் கோவா கொங்கன் குக்கிங்கில் வந்து அவங்க புளிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. லைக் மலபார் ட்ராமரின் வந்து நம்ம அந்த கொடம்புளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொடம்புளி. இது வந்து கார்சினியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கார்சினியா கம்பூஜியா, இது கார்சினியா இண்டிகா. இதே நடந்துகிட்டே போகும்போது கடைசியாக நம்ம பார்த்தது வந்து மெயினான இடம், அதுதான் லாங்கஸ்ட் வேர்ல்டுலேயே ரெக்கார்ட் பண்ண ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. ரீசெண்டாக பண்ண ஸ்கல்ப்சர், அதுவும் எதில் பண்ணியிருக்காங்கன்னா செம்மண்ணால் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சர் இங்கே இருக்குது. இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஸ்கல்ப்சர். இது அதாவது லாங்கஸ்ட் சிற்பம் செம்மண்ணில் பண்ணது. இது வந்து மீராவோட சிற்பம். பார்த்திங்கன்னா தெரியும், கீழ் தரவாட்டாக இருக்கும். ஸோ தரையோடு ஒட்டி இருக்கிற ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கும். பட் வந்து இதுவும் அழகாக இருந்தது. இதையும் பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுக்காக பண்ணியிருக்காங்க 1983. இதை தாண்டி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து ட்ரீ குக்கும்பர். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் இங்கே வந்து வளர்த்து வச்சு. ஸோ இங்கே வந்து ட்ரீ குக்கும்பர், அது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட நெல்லி மரம் மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இந்த ட்ரீஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோவா வந்துட்டு பீச்சுக்கு போகலன்னா எப்படி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காரை ஓட்டிகிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோம். சன்செட்டை பீச்சில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனோட போனோம். ஏன்னா நம்ம இந்த சைடு ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடு போனோன்னா நம்மளுக்கு சன்ரைஸ் வந்து நம்ம பீச்சில் யூஸ்வலாக இங்கே பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது சன்செட்டை. ஸோ அரேபியன் சீ வந்து ஹியர் ஃபார் யூ. இங்கே வந்து சன்செட், பியூட்டிஃபுல் சன்செட் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் கரெக்டாக ஈவினிங் டைமாக இங்கே வந்தோம். பட் ஈவினிங் டைம் வரும்போது என்னோடய அட்டென்ஷனை ரொம்ப கவர் பண்ணது வந்து இங்கே இருக்கிற அந்த பேராசைலிங் தான். மேலே பார்த்திங்கன்னா சன் அப்படியே ஆரஞ்சாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து பேராசைலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்துடுச்சு பேராசைலிங் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஐட்டம் வந்து பேராசைலிங்.
இன்னும் நிறைய நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா அதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து நான் பேராசெயிலிங் பண்ணதையும் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சன்செட், இந்த சன்னோட கலரை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல அரேபியன் சீ போனீங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் எங்கே போனாலும் கண்டிப்பாக சன்செட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தேர் யூ கோ, என்னோட பேராசெயிலிங் வீடியோ தான். பேராசெயிலிங் முடித்த உடனே எனக்கு வந்து கோவா ட்ரிப்பு ஓவர்டா, அவ்வளோதான், போதும், நம்ம சாட்டிஸ்ஃபை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. இன்னும் எந்தெந்தெல்லாம் இடத்தெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு யாராவது கோவா போகிறவங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் அதை ட்ரை பண்ணுவாங்க. நம்மளும் நெக்ஸ்ட் டைம் கோவா போகும்போது அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போகிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.